श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुख मनः नरपति அதன் பிறகு விபவாவதாரங்களை எதிர்ப்பானை கண்ணாலே கண்டு அனுபவிக்குவானுக்கு ஏற்பட்டது. மானசானுபவத்தாலே அவனை கண்ணாலே காண்பதற்கு வெளியப்பட்டார் பெருமானை. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணின அவனை காண வேண்டும் தேடுகிறவர்கள் சிலர். அப்படி தேடுகிறீர்கள் என்றால் அவனை விடவுடியே கண்டார்கள் என்னை செல்பவர்கள் சிலருமா இரண்டுபடியாக ஆகிய கொண்டு அறிவித்தார். திருமொழியிலே மற்ற அவதாரங்களை கொண்டு பெருமான் கண்ணாலே கண்டு அனுபவிக்கிறார். அவதாரங்களுடன் பெருக்க ஆரம்பித்து பெருக்கம் அறுபொருளே என்னார் விவாகதாரங்களும் அந்த காலத்திலே பிறந்தவர்கள் தான் அனுபவிக்க முடியும். பெருமானை சேவிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த விவாகதார காலத்திற்கு பின்பற்றவர்கள் அந்த பெருமானிக்கு நேரே பிரிக்க முடியாது. காலத்தான் எதிர்த்தால் கைகழித்தவர்கள் காலம் எக்காலியினர்கள் அந்த பெருமானை சேவிக்க முடியாது. ஐப்பசி மாதத்திலே காவேரி கவித்து போடும் ஜலம் அடைமழை பெய்து ஒருத்தன் 6 மாதம் கழித்து வைகாசியிலே காவேரி வச்சு கிடக்கு. முன்காலத்துல காவேரி வந்தே வந்தா ஆண் பொய் பொய்யா
மலைத்தனை கடற்காவி எல்லாம் முதற்க காரணம். என்ன பண்ணா 6 மாசம் கழித்து வந்தான், பத்தி போயிடுச்சு, ஜலம் சித்தா ஆடவர்கள் இல்லை. அது போல ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கள், மற்ற நரசிம்ம விஷ்ணுவாவதாரம், ராமனாவதாரம், ராமாவதார பெருமான்களை எல்லாம் கண்ணாவை கண்டு அனுபவிப்பவர்கள் பிற்காலத்தவர்கள் எப்படி கண்ணாரை கண்டு அனுபவிப்பது அப்படின்னா அவங்க என்னவானார். அதே பெருமான் இந்த அவதாரங்கள் இரட்டிடங்கள் ஏற்படும்படியாக அச்சாவதாரம் இந்த அச்சாவதாரத்திலிருந்து பெருமான் செவித்து, அச்சாவதார பெருமான் செவித்து அவரிடத்திலேயே உபவாவதார இரட்டிடங்களை அனுபவிக்கிறான் என்ன முடிவு செய்து அந்த அச்சாவதாரங்களிலே குறிப்பது என்ன ஓய்விராண்டையே 2 திருமலக்கணங்கள் போல இருப்பவை தெற்கு திருமலை, வடக்கு திருமலை, திருமாவரை வேட்கடம் பெருமான் ஆகையினாலே இவ்விரண்டு ஸ்தலங்களிலும் உணர்ந்து எழுந்தோடுகிறான். அதிலே ஒன்னான தெற்கு திருமலை பெருமான் அனுபவிப்போம் என்று திருமொழிகிறேன். சக்கரவர்த்தி திருமணனுடைய பிரஜேட்சிதங்களை அந்த அனுபவிக்கிறார். படைத்து முதல் பாயிரத்திலே கொடிய அரசர்களை விரசித்த சக்கரவர்த்தி எழுந்தோடிருக்கும் திருமாலின் கொண்டாடி அதாவது பிராணிகளை இருந்த விடத்திலே இருக்கப்பட்டாமல் அலையவை அலைந்து ஒரு இடத்துல இருக்கப்பட்டாமல் இவர்களின் நம்மால் குடியிருக்க ஒண்ணாமது என்று அந்த பிராணிகள் இலைத்தடுமாறச் செய்கிற அரக்கர் இலைத்தடுமாறச் செய்து இருந்தா அப்படின்னு பயப்பட வைத்து அரக்கர்கள் தங்களுடைய குணமான இடத்தை, அதாவது புதிய முகத்தை காட்டி குடுமிசேல்கள் தீர்ந்து பயமுறுத்தும் பிராணிகளை பயப்படச் செய்து கொலைக்கு அஞ்சாமல் பிராணிகளை வதைத்து இதே யாத்திரையாக செல்லக்கூடிய இதவே உருவோகாக கொண்டிருக்கக்கூடிய அரக்கர், அதாவது பிராணிகளை நிலைதடுமாறச் செய்து கலங்க பண்ணி அலைக்கழித்து அவர்களை பயமுறுத்தி அவர்களை கொன்று அதுவே பொதுபோக்காக இருக்கக்கூடிய அரக்கர்கள். அப்படிப்பட்ட அரக்கர்கள் அவர்கள் யாராவது அப்படிப்பட்ட அரக்கர்கள் எப்படி இருக்குன்னா புதுமையில் புதுமையில் படவி செய்தவர் பஞ்சனச்சிவர் பிரித்த என்று சொல்லப்படக்கூடியான அந்த கம்பராமாயணத்திலே கூட அம்பாவிடம் கொஞ்செறி மறக்கிறவர்கள் கமராட்டு மேலே திரும்பி சுபி தேவர்கள் எல்லாம் அரக்கர்களாக மிகவும் அறிவில் லீவு பட்டார்களாக ஐயிரு தலையனோம் விகராதியாம் ஐயிரு தலையனோம்னா ராவணன் அவருடைய அழகன் கும்பகர்ணன் இவர்கள்
என்று சொல்லும்படியாக அப்படி கொடியவர்களாக அரக்கரை மரக்கரை புலம் அந்த அரக்கர்கள் அடியோடு அழித்தாலும் ஜகவத்தின் குலத்தையே நாயம் செய்தான். அவர்களை அழிக்கவும் அவர்களுக்கு அழித்தாமல் வரிகளை அறுப்படியாக அவர்கள் புறமுழுவது வாழ்வட்டுக்கும்படியாக செய்தார். அவர்கள் அரக்களை ஓடி பிடித்தான் அப்படின்னா ஒரு கேள்வி எழக்கூடும். உடை சேர்ந்தவர்கள் தாவளத்துக்கு பிறகு இருந்தார்களோ அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடும். பிறர்களுக்கு சம்மதம் காட்டினால் வியாக்கியானமான மகாபாரதம் ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லாமா பரக்கனை சொல்லாவரக்கன் சொல்லும்போதே நல்லவரக்கன் பொன்னாவரக்கன் யாரை வேறுபடுத்தியது? நல்லவரக்கனை வேறுபடுத்தியது யார்? அந்த நல்லவரக்கன் சான்று கொடுத்திருக்கிறார். எந்த ராட்சசியத்தையும் செய்ய மாட்டாங்க. ராட்சர்கள் செய்கிற எந்த செய்து தர மாட்டாங்க. எப்படிப்பட்டவர் ஆகியவரே அவர் ராட்சச குலத்தையே சார்ந்தவர் அல்லர் என்று பெருமான். அதனால்தான் இந்த பெருமான் ஆகியாகி நமத்துடைய பலம் என்ன, இந்த அரக்கருடைய என்ன என்பதை சொல்ல இந்த விகீடாய்வானை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்ப அரக்கரோட பராபரங்கள் சொன்னாரே கிடவர்களுடைய பராபரங்களை சொல்ல ஆகையினாலே பெருமாள் பெருமாள் இக்ஷ்வாகு விஷயமாக செய்தார். அதனால் பெருமாளுடைய திருவுள்ளத்தை அரக்கன் குறைந்து சார்ந்தவன் அந்தன் இக்ஷ்வாகு விஷயத்திலே பிறந்தவன். பராமாண்டத்தில் தசரத சக்கரவர்த்தி 4 பிள்ளைகள் இருந்தால் போதாது என்று காட்சி அளிக்கிறார். நாங்கள் கங்கை கரையிலே குகனை 5வது சகோதரன் அதாவது சகோதரனாக அடைந்தோம். பம்பாசரசிலே புலிசூத்வானான சுக்ரீவ மகாராஜனை சகோதரனாக பெற்றோம். இவ்விடத்திலே பெருமாளுக்கு வீரனும் அரக்கர் குலத்தை சார்ந்தவன் அல்ல. அடியோடு என்பதனால் குலம் வாழ்வடு குலம் வாழ்வடை அடியோடு அழித்தான் அந்த குலத்தை என்பதமா குல விளக்கமாய் குல விளக்கமையா அந்த குலத்திற்கே குலத்திற்கே விளக்கம் போலே இந்த குலத்தை விளங்க செய்தான் பெருமான். சசிகர பெருமாளும் தெரிவிக்கின்ற போது பெருமாள் திருவிழே வெங்கதிரோகம் குலத்துக்கோர் விளக்கம் சூரிய வம்சத்துக்கு திருவிளக்கமாக திகழ்பவன் என்று குலசேகர பெருமாள். ஆகினாலே இந்த விஷயத்தை விளங்க பண்ணினார் சக்கரவர்த்தி பெருமாள். ராவணன் விஜயத்திற்கு புறப்பட்ட பிறகு இந்த இக்ஷ்வாகு விஷயமானது ஒளி மங்கி கிடந்ததான். பெருமாள் ராமபதம் பட்ட பிறகுதான் அந்த முன்பிருந்த எந்தமாறு உண்டாகும் இந்த இக்ஷ்வாகு
வம்சமானது முடி விங்கி புகழ்ந்தது என்று காட்சியம். அப்படி குல விளக்கம் குலத்திற்கே விளக்கா குலத்தை விளக்கப்படி வம்சத்தை சிறப்பும்படியாக செய்தவன் ஜெகவன். குல விளக்கம் மலை என்பதனால சர்வஸ்வாமியான என்பதனால் அவருடைய மலை திருமலை அனைவருக்கும் தலைவனான எவருமான் எழுந்தருளிருக்கும்படியான ஸ்தலம். ஓம் மலை சிலம்ப ஆர்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சிலம்பு. சிலம்பு என்பது பெண்கள் காலிலே அணிந்து கொள்கிற ஒரு ஆபரணம். அபரணம் இந்த பாலகடகம் சொல்றதா இந்த காலிலே அணியக்கூடியதான ஒரு அதிகலன். சிலம்பு ஆர்க்க வந்து சிலம்பு குளிக்கும்படியாக அந்த தெய்வ மகளிர்கள் தேவஸ்திகள் ஆடும் சீர சிலம்பம் சிலம்பாய். அதாவது திருமாலிருந்து சொன்ன மலையிலே ஓடக்கூடிய நதிக்கு சிலம்பாலை என்ற பெயர். அந்த சிலம்பாலிலே இப்பொழுது தேவ மகளிர்களெல்லாம் வந்து நீராடுகின்றார்கள். இதற்கு முன்பு ராவணன் இருந்த காலத்திலே சிலம்பாலிலே நீராடக்கூடிய தேவஸ்திகள் தங்கள் கால்களிலே அணிந்து கொண்டுள்ள சிலம்புகளை கழற்றி வைத்து விட்டு நீராடுகிறார்கள். அந்த சிலம்பை பஞ்சலையிட்டு வைத்து ஒலிக்காதபடி செய்து நீராடுகிறார்களாம் ராவணனுக்கு பயந்து கொண்டு. இப்பொழுது அந்த ராவணன் பெருமாளாலே ரட்சிக்கப்பட்டபடியினாலே பயமில்லாமல் சிலம்பு குளிக்கும்படியாக இந்த பூலோகத்திற்கு வந்து இந்த சிலம்பாற்றிலே நீராடுகிறார்கள். அப்படிப்பட்ட சீரி பெருமையுடைய இந்த சிலம்பாரி தெரியும் என்ன ஏன் அவர்கள் இங்கே வந்து நீராடுவார்கள். லோகத்தில் இருக்கக்கூடிய தேவஸ்தர்கள் இந்த சிலம்பாற்றுக்கு வந்து நீராட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக அவர்கள் இங்கே வந்து நீராடப்பட்டா சொர்க்கவாசத்திற்கு சாதனமாக அவர்கள் இங்கே நீராடுகிறார். சொர்க்கவாசத்திற்கு சாதனமாக நீராடுகிறார்கள். அவர்கள் தான் சாத்தியம் கைது கொண்டிருக்கு. அவர்களுக்கு சாத்தியம் சொர்க்கவாசம் சாத்தியம். சாத்தியம் கை கூடிய பிறகு சாதனத்தை விட்டிப்பார். இதற்காக சாதனத்தை ஒட்டிக்க வேண்டும் என்றால் மற்றலோகம் என்ற ஒரு பிரமாணம். புண்ணியம் அழிந்து விட்டதானால் சொர்க்கலோகத்திலிருந்து தலைகீழாக தள்ளி விட்டுவார்கள். புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கலோகத்தில் இருக்க முடியும். ஆகினாலே இவர்கள் பானையில இருக்கிற நீர் குறைஞ்சுட்டே விட்டுனா சால நாடம் குறை தொடங்கிவிட்டதான என்னவென்றால் மீண்டும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்காக புண்ணியத்தை ஆர்ஜிப்பதற்காக சம்பாதிப்பதற்காக நீராடுகிறார்கள். தேவமகளும் சேர்த்துக் கொண்டு சொந்தமானத்தை தொடரும்படியாக செய்து கொள்கிறார்கள். அப்படி சிலம்பாற்றிலே நீராடினால் பலவிதமான பலன்களும் கிடைக்கிறது. குறிப்பாக துவாதசிகளிலே நீராடினால், அதுவும் ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசியிலே நீராடினால் மிகுந்த பலன்கள் உள்ளது. சிலம்பாற்றுக்கு சமஸ்கிருதத்தில மூப்ரகங்கான்னு பேர். அதாவது திருவாரூருக்கு வடகிரின்னு பேரு, சிலம்பாற்றுக்கு மூப்ரகங்கான்னு பேரு. ஏன் சிலம்பாரி என்கிற பேர்? சிலம்பாறு சோலையே என்பது 4வது அடி. சிலம்பாரி ஏன் பெயர் வந்தது இந்த என்று கேட்டால், எம்பெருமான் திருவுலகடைந்தவருடைய காலத்திலே எம்பெருமான் ஒரு திருவடியாலே மேற்புலகங்களை எல்லாம் வந்தான். அப்பொழுது அவருடையதான திருப்படிகள் சத்தியலோகம் வரை சென்றன. தடவி அப்பா என்ன அப்படியே வந்து கொண்டே சத்தியலோகம் வரை பிரம்மாவிடம் சென்றது. அப்பொழுது பிரம்மா கை கமலருடைய
தீர்த்தத்தை கொண்டும் எம்பெருமானுடைய திருவடி விளக்கி திருவடி விளக்கி திருவிட விளக்கின காலத்திலே அந்த எம்பெருமானுடைய திருப்புறத்திலே பட்டு சிலம்பிலே பட்டு செழித்துதான் அந்த மலையில் திருநாளர் அங்கே பட்டு செழித்து அதிலிருந்து புறப்பட்டு பிரவகிக்கக்கூடியதான மத்தியாதனாலே இதற்கு சிலம்பாறு கங்கா என்னும் பெயர். இந்த நுப்புர கங்கை இருக்கிறது, இது சங்கரன் சடையில் தங்கிய கங்கை இருக்கு. இந்த கங்கையத்தால் ஏற்றம் படைத்தது எம்பெருமானே மறைந்த மகாராஜனுக்கு அழகரை தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையான சிலம்பாறு வகையில் பெருமைனா அந்த கங்கை படைக்க சங்கரன் சடையில் தங்கிய நோடமுடைய கங்கை அந்த இல்லாதது இந்த கங்கை நுப்புர கங்கா சிலம்பாடி கோடிஜன்மாதீதமான பாப்பத்தையும் கணத்திலே போக்க வல்லது என்று விழவாத்திலே கொண்டாடப்படுகிற இந்த சிலம்பாரி. இந்த சிலம்பாரிக்கு எவ்வளவான சிலம்பிலே புறப்பட்ட ஜலம் இருந்து வந்த ஜலம் இருந்து பிரவகிக்கப்படுகினாலே இது பெயர். ஆனால் புனர்தாழ்வா சுந்தரவாஸ்தவத்திலே ஆச்சரியமாக ஒரு அர்த்தம் கூறினார். அதாவது தமிழ் மொழியிலே சிலம்பு என்பதற்கு இந்த காலில் அணியக்கூடிய ஆபரணம் அணிகரமிக்கிறதை தவிர மலை என்றும் ஒரு அர்த்தம், பர்வதம் ஒரு அர்த்தம். ஆகையினால அந்த கொண்டு ஆய்வான அர்த்தத்தை காட்டியிருந்தார். உதாரணத்திற்கு பார்ப்போமையான செய்கிறார். விவேகடம் தான் இனிய ஓசையில் எழுப்பக்கூடிய புல்லாங்குழலை கடனின் பெருமாளுடைய அலை ஊழல் வாய்ப்பைத்தான் சிலம்பு எதுதான் நிறைவேற்றம் கடவுளை மதில் திருவேங்கிடம் இருக்கிறார். அப்படி தெரிவிக்கிற பொழுது மலை என்கிற அர்த்தத்திலே சிலம்பு என்கிற பதத்தை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் பெயராளர். ஆகையினாலே அந்த சிலம்பு என்பதை வைத்துக் கொண்டு ஆய்வாளர் ஒரு அர்த்தம் காட்டுகிறார். சிலம்பாகிற மலை அதுவே உருகி ஆறாக பெருகிறபடினாலே இது சிலம்பாவி என்ற பெயர்கிறார். ஆறாக உருகி பெருக வேண்டிய காரணம் மலையாகுமா, அது பெருகி நதியாகுமா? வடக்கெல்லாம் பனிக்கட்டியானது உருகி மலையாக பெருகும். ஆனால் இங்க மலையே பெருகின்றது என்றால் அது எதனாலே காட்டுகின்றான். கிணற ஸ்திரீகளை எல்லாம் அழகரை செய்ய தெரிவிக்கிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த கிணற ஸ்திரீகள் அழகரை செய்கின்ற வந்தவர்கள் நம்மாழ்வான இந்த அழகமான திருவாயுகள் விழாவுடைய குடிச்சோதி சிங்கப்பிரிவாள் திருவாயுக்கள் எல்லாம் பாடுகின்றார்கள். சுஸ்வரமாம் ரசவந்தனம் அவையுடனாக அபிப்பிராயமாக பாடுகின்றார்களாம். இவர்கள் பாடுவதை கேட்டு அந்த மரம் உடன் தொடங்கித்தான். மரங்களுக்கிடம் என்ன மரங்களும் கூட இறக்கக்கூடிய வழியிலே இரும்போல் வலியக்கூடியதாக உடைய திருவாய்க்கு அந்த திருவாய்மொழியை இன்னரசுகள் பாடினவர்களுடைய அந்த மலை அந்த மலை முகம் தொடங்கியது ஆறாக பெரியது. அதுதான் சிலம்பாகும். அதாவது கடனை பெருமான் உள்ளாங்கினால் அந்த உள்ளாங்குழலை ஓசையை கட்டு கல்லும் தரைந்தது மறை முடிக்கிறது. இந்த உள்ளாங்குழலை காட்டிலும் இனிமை பயப்பது என்று கேட்டால் திருவாய் வெளித ஆழ்வார் தாமே குழலின் குழல்னா புல்லாங்குழல். புல்லாங்குழலை காட்டிலும் இனிய புல்லாங்குழ ஓசையை காட்டிலும் இனிமே இனியதாக எதிரிகள் கேட்டால் ஆழ்வார் திருவாய்தான் ஆழ்வாரை தெரிவித்திருக்கிறார். அந்த கடலுடைய புல்லாங்குழலை கேட்டே மரபுகள் சுஸ்வரமாக அந்த திருவாயுடைய பாடியிருப்பதும் அந்த சிலம் திருமாலின் மலை
உருகி அதுவே ஆனந்தாக பிரவகிக்கிறது. சிறப்பாக அழகாக ஆய்வான் பொழிந்தார். ஆய்வான் காட்டியது அவருடைய உள்ளே கருத்தான். சுப்ரதிதம் அர்ச்சித பலப்பிரதம் அர்ச்சித பலப்பிரதம் அதாவது ஆரோக்கியம், சந்தானம், மோட்சம் இன்னும் அவரவர்களுக்கு மதிப்பிடக்கூடிய பலன்களை எல்லாம் தரக்கூடிய சொல்வதுதான் நூற்றகங்கள். அந்த நூற்றகத்தில் இப்படி எல்லாம் அஜப்படுகிற பலன்களை எல்லாம் தரவல்லதிலும் சுப்ரதிதம் அப்படி புகழ் வேண்டாம். அப்படிப்பட்ட சிலம் பாரு சந்தோட அழகில் சுமந்து இடங்கள் அப்படிப்பட்ட சிலம்பாறு சிலம்பாறு பாயும் அப்படின்னு வெளியாழ்வார். சிலம்பாறு எப்படி பாயும் காட்டுகிறார் உதாரிக்கிறார் முனிகள். சில இடங்களிலே சிலம்பாராது வேகமாக பாயும், சில இடங்கள் மெதுவாக பிரவகிக்கும். எப்படி இருக்குன்னா ஆய்வான் அனுபவிக்கிறார். மதுபானம் பண்ணினவன் அவன் நடந்து வந்தால் எப்படி நடந்து வருவனோ அதுபோல இந்த சிலம்பாராது பிரவகிக்கிறது. ஏன் இந்த மதுபான் இதுவும் மதுவைத்தான் வாழ்க்கை பண்ணியிருக்கிறது. மதுவை உலகங்களும் மடியவர்கள் எம்பெருமான் அந்த மது ஆறுனா எம்பெருமான் சுந்தர பாகுவான அந்த அழகரான மது அந்த மதுவான பாகுவான மதுவை பரிகிறபடினார அனுபவிக்கிறபடினார அந்த சிலம்பாரும் மதுபானம் பண்ணினவனை போலே தவறுகிறது. ஒரு இடத்துல வேகமாக துரித காமினி வேகமாக பாயிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீர்களே ஆனால் மெதுவாக பிரவகிக்கிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வரும்போது கற்பாறையில மோதி இடர்பாடு ஏற்படும் அப்படின்னு அப்படி தடுக்கப்பட்டு பிரவகிக்கிறது. முளை கதுவார் சாரவா ஒரு இடத்துல பார்த்து விளக்கத்தோடு பாய்கிறது. பதவி ஜபிக்கிறது கொஞ்சம் வேறு முடித்துக்கொண்டே பாய்கிறது. இப்படி கிளம்பாரம் ஆயுமான் காட்டுகிறார். பெரியாழ்வார் பாயும் அந்த பாயும் என்பதற்கே ஒரு பாயம் கழிக்கின்றார் புறத்தாழ்வார். அழகுன்னு தென்னா தெற்கு செய்ன்னு ஒரு அர்த்தம். தென்னா அழகு அழகான திறமாயிரும் சோழமலை ஒரு அர்த்தம். இன்னொன்னும் தெற்குத்திலே இருக்கக்கூடியதான விதமாக சோழமலை ஒரு அர்த்தம். தெரியும் மாறுகள் சோழனா அர்த்தம். மாறுகள் சோழனா மாறென்று மாறென்பருமை பெருமை என்ன நிகழ்ந்துவிட என்ன சொல்லப்பட்டது? மாவலே கருமை பெருமை மஞ்சள் மாறத்து கல்வி குறியும் பெருமையை குறிக்கும் மஞ்சள் இப்படத்துக்கு பெருமை நடக்கும். மாநிலம் சொல்லினா பெருமைன்னு ஒரு அர்த்தம். மாறினா பெருமை, இருமைன்னா இருமை, இருமைனாலும் பெருமை. இரண்டு தடவை பெருமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இந்த சோழகடையெல்லாம் இந்த சோழமலையானது இயற்கையினாலேயும் பரப்பினாலேயும் இரண்டாலேயும் பெருமை தெரிவிக்கின்றதாம். இறந்த சோழர்கள் பரந்த சோழர்கள் உயர்ந்து பரந்த சோழர்களுடைய மாறியும் சோழை ஆகையினாலே மாறியும் என்பதனால இயற்கையும்
பறந்தும் சொல்லப்படுகிறது. உயர்ந்தும் பறந்து இருக்கக்கூடிய சோலைகளை அடர்ந்த சோலைகளை கிடைக்கும் மலை திருமாலின் இன்னொரு விதமாக மால் என்றால் திருமால். திருமால் எம்பெருமான் சிவன் நாராயணன். மால் இருவர்கள் மாலின் மாலின்னா இங்க மால்னா திருமாலின் சித்திரத்திலே கூட ஒன்றும் பாருங்கன்னா மாலின் கருமை பெருமை மையல் மையல் சொல்லப்பட்டோம். மையல்னா அடியாரிடத்திலே மையல் கொண்டவரான அழகன். அதாவது பெருமாள் நம் அடியாரிடத்தில் மையல் கொண்டவரான அதனுடைய பெருமையுடைய சோலை மலை என்றார். இப்படிப்பட்ட நல்லோர்கள் மாயனை இருப்பிடம் இது என்று கேட்டால் நினைச்சுக்கிறார். இருப்பிடம் வைக்கும் தம்படம் மாறிடும் ஜோலையில் பொருட்பிடம் மாயனை என்பர் நல்லோ. என்ன நல்லவர்கள் எம்பெருமானுக்கு இருப்பிடம் எது என்று கேட்டால் ஸ்ரீவைகுண்டம் திருவேற்பிடம் திருமாலை தெரிவிப்பார்கள். அப்படி முக்கியமான தேசம் கோயில் முக்கியமான தேசம் பிரபந்தத்திலே முதலிலே ஒரு பதிகம் பெற்றதான தலம் திருவள்ளரை. அதற்கு அடுத்தபடியாக பதிகம் பெற்ற தலமா பிரதேசமாக விளங்குகிறது இந்த பதிகம் திருமாலை. இரண்டாவதாக பெற்ற தலம் அதை விதேசம் அதாவது திருமாலை சொல்றதுனால நாம் இது தெரிந்து கொள்ள வேண்டும். மிக பழமையான சங்க இலக்கியங்கள், அச்சியமான தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியங்களிலே பல பாட்டுகளாலே கொண்டாடப்பட்ட ஒரே நிம்மதேசம் திருமாலங்கிற மலை மட்டும்தான். அது திருவரங்கம் பெரிய கோயிலுக்கும் சொல்லப்பட கிடைக்காத ஒரு பெருமை, அழகுடைய திருமாலங்கிற மலைக்கே உண்டான பெருமை. அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்களிலே பண்பாடல்களிலே கொண்டாடப்பட்ட பல்பாடலிலே போற்ற பெற்ற பெருமை திருமாலங்கிற மலைக்குத்தான் உண்டு. ஓம் பரிபாடலிலே தமிழ்வடக்கு வாய் பாட்டுகளுக்கு ஒரே ஒரு பெருமாளுக்கான சீர்திருத்தத்தை அவள் சுலபமாக ஆரம்படைந்து தப்பியாது பெருமாளை இடத்தை அடைவது துர்லபம். ஆனால் திருமாலிற்கு போறவரையை வெளிக்கிறோம் என்றால் உண்மையோடு எளிதான இந்த புரட்டமாக மட்டத்தை கூட பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பரிபாடலுக்கு. அப்படிப்பட்ட பெருமடைந்த திருமாலிற்கு போறவரை கொண்டாடப்படுகிறது. சிறம்பாதுமாய் முதல் பாயும் அடுத்தபடியாக இரண்டாவது பாயத்தை பார்ப்போம். இதிலேயும் அழைப்பார் சக்கரவர்த்தி திருமணங்களைதான் அனுபவிக்கிறார். வல்லாளோடும் மாளரக்கம் தங்கை பொன்னாதமோ மலை எல்லா விடத்திலும் பறந்து பல்தாண்டி செல்லானிருக்கும் திருமாலிருந்தோனையே வல்லாளன் வழிய அண்மையுடைய ஆங்கிலத்திலே அவலம் ராவணரை பற்றி தெரிவிக்கிறார். அவனை தோல் வலிமை வாழ் வலிமை இரண்டு இருந்தது ஆகிய எவருக்கும் அஞ்சாமல் தெரிவித்தார். அவன் திக்கஜங்களுடைய பாடகர்களை ஜெயித்து இருக்கிறவன் இருக்கிறார். திக்கஜங்கள் இசை யானைகள், இந்த யானைகளுடைய சண்டை போடுறது. அதாவது ராமாயணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாரணி தாரணி மொழி பத்தும் சங்கரம் கொடுத்த மாடு. இந்த கம்பராமாயண பாட்டுக்கே மூலம் இந்த பாசம் எந்த பாசம் வல்லாளம் மூலம் வாழ முடியும்
பொல்லாதவும் மலை என்கிற இந்த பாகிரத்தினுடைய இதை கொண்டுதான் நம்ம அந்த பாட்டில் ஆடி இருக்கின்றார். என்ன சொல்லப்பட்டது? அவனுடைய வான் வலிமை கோள் வலிமை கைகொடுக்கும். அந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வரையினை எடுத்ததோடு சங்கரம் கொடுத்த வாழும் என்ன இதே படிதான் அந்த பாட்டிலையும் சொல்லப்படுகிறது. அதனாலே கபருக்கு பாடிடும் எல்லாம் வலிமை மிக்கவனான ராவனுடைய தோல் எப்படிப்பட்டதுன்னா திக்கஜங்களுடைய திக்கஜங்களுடைய எப்படி எதிர்த்து சண்டை போடலாம். இந்த ஆணைகள் இதனுடைய மார்பே அந்த மட்டங்களுக்கு அப்படிப்பட்ட வளர்ந்து புரிந்தவன் திக்பாலகர்களெல்லாம் எய்தவன் எதிராகியவர்களெல்லாம் அப்படிப்பட்ட அவன் என்ன பெருமை தோல்வி எப்படிப்பட்டதுன்னா அவனே சொல்லணும். எப்பன்னா லக்ஷ்மணன் சக்தா இருந்தாலே அடிபட்டு விழுந்து கிடக்கிற பொழுது லக்ஷ்மணர் போய் பார்க்கணும். அதாவது அவரும் சொல்லி இருக்கிறார்கள் ராமனிடத்திலே, பெருமாள் விராட்டி பிரிந்தாலும் இந்த இளைபெருமாளை பிரிந்து கிடைக்க மாட்டார். கையினாலே இளைபெருமாளை பிரிந்தால் ராமனை விடுத்துடலாம் பார்த்தான். இளைபெருமாளை புத்தி சக்தியாக பிரயோகித்தான். அவர் முச்சிட்டு பிழ விழுந்தார். இதான் தருணம் புட்டுகோட கீழே விழுந்த தூக்க பார்த்தான். லக்ஷ்மணர் தூக்க பார்த்து பார்த்தா முடியல, 2 கையால தூக்க பார்த்தா முடியல, 20 கரங்களாக தூக்க பார்த்தா முடியல. தைலோக்கியமா சகாமரை இமாச்சலம், இமயமலை, அந்தரமலை, மேருமலை, தேவர்களுடைய எல்லாத்தையும் அப்படிப்பட்ட என்னாலே உடைய கரங்களாலே அப்படின்னு மேல பாரசம் போது மாட்டான். அப்படி மலைகளை எல்லாம் மாஜலத்தையும் மந்திரபந்தத்தையும் மேருமலையும் கூட ஊக்கக்கூடிய தோல்வலி படைத்தாள். அதான் பன்னாளன் வாழறக்க முடியும். 10 தலைகள் வாழ அரக்கன் வாழை எறிய அரக்கன் அப்படின்னு இதே மாதிரி திரும்பிகிறார். மாறு செய்த வாழறக்கம் 2 இருந்தது என்று தெரிகிறார். அதாவது என்ன இருந்தது? 4 ஒன்று இருந்தது, 4 இருந்தது. இந்த 4ஆனது வாழானது சிவன் கொடுத்தது. அந்த சந்திரஹாசம் என்கிற வாழை சிவன் கொடுத்திருந்தார். இந்த வாழைக்குதான் பெரிய உடையாரை நடித்தான். ஜடாயு மகாராஜன் நிறுத்தினான். பாப்பியான ராவணன் சிவன் கொடுத்த சந்திரஹாசம் இருக்கிற வாழ், இந்த வாழ் இருக்கிறது தைரியத்தினாலே அவன் சுய சஞ்சாரம் பண்ணினான். நமக்கு கோல் வழி இருக்கிறது, நமக்கு வாழை இருக்கிறது இருந்தான். அப்படிப்பட்ட அவனுடைய கூடி அவனுடைய தங்க பொன்னாத சூப்பரமுடைய நூற்பனக்கையுடைய அப்படிப்பட்டவள் அவள்தான் இவருடைய தலைக்கடங்கி அறிந்தான். இவரிடம் போக்கினான். இந்த பெருமான் பொருந்தி எழுந்தருளிக்கூடிய மலை. இந்த பெருமான் நங்கள் புன்னம் கையுண்டான் விடாமல் எழுந்தருளிக்கூடிய குன்றம் திருமால் எப்படி எம்பெருமான் ஊர்பனக்கையுடைய மூக்கை அவனே குடித்தானோ அறிந்தானோ அதுபோல ராவனுடைய தந்தையும் சுலபமாக கழித்தான். உடனே சிவப்பணக்கினுடைய முப்பை பெருமாள் தான் அறிந்தாரா கட்ட வேண்டாம். பெருமாள் செய்தாலும் பெருமாளானவர் தாமசிய பெருமாளுடைய நடந்திருக்கிறமாகவே கழிப்பவராதலால் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் செய்த காரியம் பெருமாள் செய்ததாக பெருமாளை சொல்வாக திருப்பங்களுடைய குப்பை சுப்பினாரோ தலையை போக்கினார். சுவாமியும் நாம் ராமாயணத்தை பார்த்த பெருமாள் ஒரு நேரம் அவனுடைய தலைகளை அறுத்தறுத்து தள்ள முளைத்ததே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா
எம்பெருமானால் முடியாது என்பதை நாச்சியார் களைந்தான் வலிய ஆட்சியில காட்டியமாக தெரிவிக்கிறாள். ஒரு தியானத்திலே தோட்டத்திலே செல்கிற பொழுது ஒரு இலையிலே பூச்சி அறிந்திருந்த அறிந்திருந்த அந்த இலை கிள்ளி எறியுமாவோட சுலவானதான் ராவணனை முடித்தார். ஆனால் அப்படி கதையிலே காணவில்லையே என்றால் எம்பெருமானால் சுலமாக ராவணவதம் பண்ண முடியும். காலதானம் செய்ததற்கு என்ன காரணம்? இதிவாராவணம் எந்த அவனும் திரும்பி வருவனோ என்று பார்த்தான். நீ போயிட்டு வா, இந்த கோவில் காரணங்கள் முடியாது என்பதை அவன் திருந்துகிறான். எடுத்தவுடனே சுக்ரீவனை அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார் பெருமாள். அழைச்சிப்பா, நீ அங்க போன பிறகு வந்திருக்கிறது ராவணன் தெரிஞ்சா திரும்பி வந்து மந்திராலோசனை கூட்டாதே, அவனையும் அழைச்சிட்டு அவங்களாலும் அழைத்து விடு. ஏனென்றால் அவனோடு வந்த நாள்கள் தான் இலங்கையில் வாழ்ந்து ஆயிரத்தை ராவணனே ஆனால் உபசந்தோடு அழைத்துக் கொண்டு சொன்ன பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் திருந்துமோ என்பதற்காகத்தான் எப்படி அவரின் சூப்பரை அறிவித்தாரோ அதுபோல ராவணனை அழைக்கக்கூடியவர். ஆறாவது செய்தி அவருடைய வித்தியத்துக்கு பொருத்தமான குறைவும் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்கள் காரணமானால் எந்த மறுபடியாக பந்தப்பட்டாமோ அந்த மொழியை ஒரே சரத்தார் பெருமாள் திருவடியான பெருமான் ராமரம் பார்த்து தெரிகிறார். அப்படிப்பட்ட ராவணனை அவரியாக இருந்தால், அதாவது ராவணனை வெற்றி கொண்டவன் அவனை வெற்றி கொண்டவன் மட்டும் ராவணனை பலபடியாக தோல்வி அடைய பெருமற்றவன் கார்த்தவித்யான். இந்த கார்த்தவித்யாருடைய 1000 கரத்தை கழித்து வர அவனை கொன்றவர் பரசுராமன். அந்த பரசுராமரை எண்ணில் வருகின்ற கோவிலுக்கு எதிர்த்தான் எல்லோரும் தபத்தை எதிர்வாங்கி என்கிறபடி பரசுராமரை வெற்றி கொண்டவர் சக்கரவர்த்தி திருமணமான பெருமாள். ராவணனை வெற்றி கொண்டவர் கார்த்தவித்யார்ஜனை வெற்றி கொண்டவர் பரசுராமர். அந்த பரசுராமரை வெற்றி கொண்டவர் பெருமாள் ராமபிரான். ஆகினாலும் வீரியத்துக்கு ஒரு விதமான குறைவு கிடையாது. சமாதலத்திலே ராவணனை வதம் பண்ணக்கூடியவர். ஏதோ கதா சந்தர்ப்பத்திலே தோற்றினாலும் அது அவனை திருத்துவதற்காக திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக இப்படி சுருப்பணகையில் மூக்கை அறுத்தாரோ அதுதான் ராவனுடைய தலைப்படுத்திக் கொண்டு சிதறவடித்தாக பண்ணப்படும். அதனாலே பாடரங்கள் முடியும் தங்கள் பொருளாதார இரண்டையும் அவலீலையாகவே பிடித்தவர் பெருமாள். இப்படிப்பட்ட பெருமான் பொருந்தி எழுந்தொழிக்கும்படியான மலை பல்லாடந்தோறும் அவதாரங்களிலே சித்தம் பிரதானித்து போராதே இச்சைக்கு மிகுந்து செவிக்கலாம்படியாக எம்பெருமாள் விசுவாசம் கூறுகிறவரை எல்லாவிடத்திலும் எங்க வளர்த்தார் எல்லாரும் பல்லாண்டு பாடுகிறார்கள். திருமால் மலையிலே வேறு பயன்களை கருதாதவர்களாக அந்நிய பிரயோஜனமாக சீர்திருத்தவர்கள் வேறு பயன்களை தவிர்த்து பெருமாள் எம்பெருமானையே உபாயமாக செய்வர்கள், மற்ற உபாயங்களை கைக்கொண்டவர்கள். இப்படி எல்லாருமே அந்த பல்லாண்டு பாடுகிறார். எல்லாரும் பல்லாண்டு பாடுவாங்க. நினைக்க மாட்டான் அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய புறவர்கள் எம்பெருமானை
அழகப்பாடு பல்லாண்டு பாடுகிறார்கள். காட்டிக்கலிகள் காட்டிக்கிறார்கள். ஆயிரம் எல்லாருமே பல்லாண்டு பாடுகிறார்கள். பல்லாண்டு 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 என்ன அந்த பல்லாண்டு படிக்கிறது படிப்பட்டவர்களைக்கான திருமாலை மூன்றாவது சஞ்சலம் எக்காலம் எம்பெருமானை போலே தருணங்கள் எம்பெருமானுக்கு என்ன நினைவோ அதே நினைவு உடையவர்கள், அவனுக்கு சமானமானவர்கள். எம்பெருமானுக்கு சமானமாக என்ன அவனுக்கு சமானவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னா எம்பெருமானே கிருபை உடையவர்கள், கல்வி உடையவர்கள். அதாவது இவாளுடைய நினைவு எம்பெருமானுடைய நினைவு ஒன்னாக இப்படி எம்பெருமானுடைய நினைவே தங்கள் நினைவாக கொண்டிருப்பவர்கள். பெருமான சாமின்னா என்ன, அவனுக்கு என்ன எல்லா அண்ணாக்களும் ஜீவனுக்கு அடையலாம் உதவும் என்பது எம்பெருமானுடைய திருவுள். அதே எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட அடியார்கள் அக்காலம் செலப்படுகிறார்கள். தர்மாத்மாக்கள் ஜீவிக்க வேணும் என்கிற தத்துவத்தை நினைவில் கொண்டவர்கள். தக்கார கிருபையாலே எம்பெருமானுக்கு எங்கியவர்கள். பெருமானை காட்டும் என்கிற கருணைப்படைத்தால் விராட்டியை நாம் பார்க்கிறோம். விராட்டியுடைய கருணையாலும் எம்பெருமானுடைய கருணையும் இங்கே எம்பெருமான குற்றம் செய்து குற்றம் செய்தவர்கள் கொண்டு தள்ளுகிறேன், தள்ளுறேன். அப்படி நக்ஷமாமி வசுந்தரே குற்றம் செய்தவருடைய குற்றத்தை எம்பெருமான் பொறுக்க மாட்டான். ஆனால் அடியார் விராட்டி எப்படிப்பட்டவர், விராட்டி குற்றம் செய்தவருடைய குற்றத்தையே அர்த்தமாக கொள்ளக்கூடிய பார்க்கலாம். அரங்கிகள் எல்லாம் கோணத்திலே 700 பேர் இடைவிடாமல் விராட்டி ஹிம்சித்து வருகிறார்கள். ஏக கர்ணீகளானவர்கள் வந்தபோது அவர்களுக்கு ராமன் மாட்டு செய்தி தெரியாது. அப்படி அப்படிப்பட்ட இருந்த போது பரமானது ராவணன் மாண்டான் பெருமாள் விஷயமானால் வீழிகளும் பட்டால் தெரிவிக்கிறார். அப்பொழுது விராட்டிகள் சொன்னார், இவர்களுக்கு அபயத்தானம் பண்ணியிருக்கிறார். பெருமானாலே இந்த அரங்கிகளை ஆபத்து வந்துவிடாதபடி தாம் மேல் விழுந்து அந்த அரங்கிகளை அமைந்திருக்கிறார். ஆனா பெருமாள் யார் கட்டித்தார்? காரணம் சொல்லி வந்தவர்களைத்தான் பெருமான் கட்டித்தான். அந்த உபஸ்திதம் சர்வலோகநியாய ராகவாய மகாத்மனே பெருமான் கட்டித்தார். ஆனால் விராட் வந்தவர்களுக்கு தான் மேல் விழுந்து ரட்சிக்கிறாளை பெருமான் காட்டி பெருமானை காட்டிலும் கருணைகளை இருப்பவர்கள் விராட். அதுவே அடியார்கள் சில பேர் நம்மாழ்வார் கொண்டவர்கள் எப்படி பெருமானை காட்டி நீங்கிய கருணையுடையவர்களாக வெளிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகளை ஹிம்சிக்கக்கூடியவர்களாக சரவர் பார்வதினா அதாவது நிகரத்தின் சொல்லும்போது இவர்களை அதாவது பெருமானை பற்றுகிற போது புருஷகாரம் கண்டிப்பாக சேத்தனுடைய அபராதத்தை பெருமான் கைவிட. ஆனால் அஞ்சார்களை பற்றுகிற போது புருஷகாரம் தேவையில்லை. அவர்கள் எம்பெருமானுக்கு ஒரு சுதந்திரர்கள் கிடையாது.
அவர்கள் நம்முடைய குற்றங்களை பார்த்து நம்மை கைவிட மாட்டார்கள். ஆகையினாலே அவனிடம் காட்டும் இந்த கருணைகளால் இருப்பார்கள். கருப்பின்றி ஆண்டங்கள் ஜன்மாந்தரம் அப்பரே என்னை அந்த ஜன்மாந்தரம் அது ஜன்மம் ஏற்படாதபடி நம்மை நோக்குபவர்கள் அடியார்கள். ஆகையினாலே ஈஸ்வரனை பெருமானுடைய அதற்காண்டி இவர்களுடைய அதுதான் இருக்கும். அப்படிப்பட்ட நட்பார்களையும் இக்கார்களையும் சஞ்சலம் நீக்கும் சரவரையினா பகவத்கீதை வைத்த நெஞ்சை தரங்கப்படும்படியான திருத்திரிவர்கள் பஞ்சகர்கள் சரவர்ண பஞ்சகர்கள். அதாவது தக்காரர்களும் முக்காரர்களும் பெருமாசத்திலே ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய மனசையும் கூட கலங்க செய்யக்கூடியவர்கள் இந்த சரவர் என்று சொல்லக்கூடிய அனங்கர்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், இடகாரணிவாசிகளான அங்கர்கள் அவர்கள் பெருமான யோகத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர், பெருமான தவம் பண்ணக்கூடியவர். அவர்கள் கூட பெருமான் வருகிற பொழுது தங்கள் உடம்பை காட்டும்படியாக கட்டத்தை கொடும்படியாக உடம்புக்காக அன்றாடங்கள் பண்ணினார்கள். அவர்களை தனக்குரிய ஆட்சியர்கள் யாரு? இந்த அரக்கர்கள், செலவர்கள். அதுவும் செலவர்கள் காட்டுகிறார்கள். அனுகூலரை ஒரே இருந்து பிரார்த்தூஜம் பண்ணுவர்கள் செலவர்கள் காட்டுகிறார். இப்படிப்பட்ட எதிர்மணம் போலே கருணையுடையவர்கள், பெருமானை காட்சி அதிகமான கருணையுடையவர்கள். இவர்களை எல்லாம் கலக்க செய்யும்படியான செலவர் அனுகூலரை போலே இருந்து கொண்டு பிரார்த்திக்கூடிய அரக்கர்கள். இவர்களை நாம் எம்பெருமானை தெற்காலேயே போகி இவர்களை நாம் தெற்கு திசையிலே இவர்கள் யமனுடைய திசை யமபுரம் போக வேண்டும் செய்ய யமனுடைய பட்டணத்துக்கு தென் திசையில போகும். இவர்களை எல்லாம் இப்படிப்பட்ட சலவர்களை எம்பெருமான் தெற்கு திசையிலே அனுப்பிடுவான், யமபுரத்துக்கு அனுப்பி வைப்பான், நரகத்திற்கு சென்று இருப்படியான் ஞாமிய மார்க்கத்தை அனுப்பி விடுவான். இவர்களை திக்காலேயே பெருமான் யாமிய மார்க்கத்திலே இருக்கும்படியாக நரகத்திற்கு போகும்படியாக படுவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளிக்கும்படியானவரை லாங்கியமான மலை, பொன்மலை வேடியமான விருப்பத்தக்கதான மலை. எக்காலம் அனன்ய பிரயோஜனங்களாக இருக்கிறவர்கள் எல்லா காலத்திலேயும் சென்று அப்படித்தான உபதேசம் மலை பெருமான் பிராப்தி திருமொழிய திருமொழி திருமாலிருஷ்வர மலைதான் பிராப்தியம் பெருமான் பரம பிராப்தியம் எதுனா திருமாலிருஷ்வர மலைதான் பிராப்தி எதுனா திருமாலிருஷ்வர மலைதான் எல்லாம் பரமபிராப்தி. இந்த திருமாலிருஷ்வர மலைக்கு இந்த மலைதான் பேரு, அந்த மலை விட்டுதான் பேரு மொழியிலே காட்டப்படுகின்றது பெரியாழ்வானாலே. அதாவது எல்லா காலத்திலேயும் செவித்திருக்கும்படியான அடியார்கள் அவர்கள் அந்த காணவியம் அந்த பாவக்காட்டு அந்த அடியார்களை விளக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதவீஸ்வரை என்று திருமாதவீஸ்வர மலையுடைய ஏற்றமானது காட்டப்படுகிறது. அதாவது மாழ்வார் விவேகத்தை பற்றி அறிவியல் என்னை விவேகமடைந்தான் விழியை போகுவன் என்று தெரிவித்தார். அதே அந்த மலை மொத்தத்தையே திருவேங்கடமடைந்தார். போல அழகர பற்றுதலை காட்டிலும் அந்த அழகுடையதான மலையை பற்றி காட்டப்படுகின்றது. அயன்மலை நடைவது அதிகருமே கடவுளுடைய காட்டிய அர்த்தம் இவ்விடத்திலே காட்டப்படுகின்றது. கோடி அமைத்த விழம்
அமரர் மலை வானமாட்டின் பசுமாட்டை காரணம் பண்ணக்கூடிய கோபாலர்கள் அந்த போதனத்தால் இருக்கக்கூடிய செல்வாக கொண்டிருக்கக்கூடிய பெயர் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு வருடம் வருடாந்தமா இந்த மழைக்காக இந்திர விழா கொடுப்பார்கள். ஒரு இந்திரனை குறித்து ஒரு உற்சவம் கொண்டாடுகள். ஒரு நாள் இந்த இந்திரனுக்காக ஏனென்றால் அவன் மழை தங்கினான் அவருக்கு ஒரு விழா நடத்தி வந்தார்கள் பல காலமா. அப்படிப்பட்ட இந்த இந்திர விழா அமைத்த விழாவை போனார். அவர்களுக்கு நாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் அவனை நடத்தவிருந்தார்கள். அதை என்ன பண்ணான்? அதை மாற்றி கோவர்தனத்துக்கு செய்யும்படியாக பண்ணினான் பிறப்பான். அதே அந்த பெயர்கள் எல்லாரும் தளியப்படும் ஆழ்வாரை காட்டினார்கள். அந்த அவர்கள் எல்லோரும் ஒரு திருமாலை பெயர்கள் ஒத்தொருத்தரும் ஆக்கி எடுத்து செல்கிறவரைய பார்த்தான். யார் எடுத்து கிளம்புறே அவர்கள் கேட்டான், நீங்க என்ன பண்றேன்னு கேட்டான். மழை பெய்வதற்காக இந்திரனுக்கு நாங்கள் சோழனும் ஒரு நாள் வெள்ளத்துக்கு திருப்பாவாடை கையா தலையப்பட்டு இந்திரனுக்கு ஆரம்பிக்கிறது வழக்கம் தான். இவர்கள் இவர்கள் ஏன் நாமே தெய்வமாக தெய்வங்கள் சோறுகள் தான் கூடாது. இவர்கள் தேவதாந்தவர்களாம் கூடாது இந்த தூக்கம் பற்றினான் பெருமான். தகையினாலே அதை விளக்கத்திற்காக எது செய்தான்? இந்த நீங்க ரெண்டால பாத்தீங்கன்னா நீங்க சோறுட்டெல்லாம் எடுத்துப்பானா என்னெல்லாம் பல கேள்விகளை கேட்டு நீங்க விவசாயம் பண்றவாடா பயிரிடுகிறவர்களா ஒரு கிருஷி பண்ணுகிறவர்களாக இருந்தால் இந்திரனை செய்யலாம், இந்திரனுக்கு யஜ்ஞம் பண்ணலாம். நீங்களும் மாளிகை இருக்கிறவர்கள் இங்க கொண்டாடலாம். மாட்டை மாட்டுக்கு கிடைப்பதோ அவரை உணவு கிடைக்குதுன்னா அவருக்கு அவர்களுக்கு வேண்டியவைன்னா இதுக்கே கிடைக்குது. கோவர்தன் மறையினாலேதான் கிடைக்கிறது. ஆகினாலே கோவர்தனத்தை குறித்து அதை கோழ் என்று சொல்லி கோவர்தனத்தை மாடுகளை எல்லாம் வளர்ந்து கோவர்தனத்தை சொல்லி பரம்பரை செய்யும் போல் நீங்க செய்யறதுனா கோவர்தனத்தை செய்யணும். கோவர்தன மரதான் கொஞ்சம் மழை போகுது. அதனாலேதான் உள்ளானது பசி பசியை வளர்கிறான் மாடுகள் சீட்டினா அதனாலே அவர்கள் போனவரான அந்த இந்திரனுக்கு சொல்லி மாற்றி இந்த திருமலையான கோவர்தனமலைக்கு செய்யும்படியாக பண்ணினார். ஆனாயர்கள் கூடி அமைந்த விழாவை மரதம் போனார் கோவர்தனத்துக்கு எல்லாவற்றையும் விடச்செய்தானே அதாவது புதியோடு பருப்பனும் தைர்வாவையும் உயர் வணங்காய் எல்லாவற்றையும் பெருமான் அந்த கோவர்தனத்தை புரிந்து நடத்தினானே அந்த பெருமான் அவருடைய மலை இந்த திருமாலின் கண்ணனை பெருமானுடைய மலை பாதையிலே சிறப்பாக எப்படி தவைக்கிறதுனா சொர்க்கலோகத்திலே சொர்க்கலோகத்தில் கற்பகம் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான தோட்டத்துக்கு நந்தனம் என்று பேர். இந்த நந்தனத்திலே அந்த மனத்திலே 5 தியானத்திலே 5 மரங்கள் இருக்கின்றன. பூலோகத்திலே இல்லாத மரங்கள் ஒன்றுதான் இந்த கற்பகம். இந்த கற்பகத்திலே இருக்கக்கூடிய பூக்கள் பூக்கள்
இந்த பெரும்பெருந்த பூக்களை தேடி பிரபலிக்கின்ற அந்த தேனே ஆய்ந்து எதிரி சோழ சிறப்பாக பாய்கிறது என்று அறிவித்தார் மீன்பவாதினார்கள். இப்படிப்பட்ட தேனாறு பாயும் தேனாறு பாயும் திருமாலின் திருமாலின் சோலையை என்ன அறிவிக்கிறார். அடுத்தது 5வது பாடல். உருவாரணும் பணிகொண்டு உருவாரணும் பணிகொண்டு அவன் மலை அருவாரன் பிடி துறந்தோடாம் கடல் மண்ணும் திருவானை உருவாரன் பணிகொண்டவன். அதாவது இந்திரசிவன் என்கிறார் ராஜாவான பெருமான ஆராதனம் பண்ணிக்கிட்டிருந்த காலத்திலே அகஸ்தியமாவுடைய வரவை பஞ்சியாதிருந்து விட்டால் கவனிக்காதிருந்து விட்டால் அவர் தன் ஞானபோதை முதலிக்கிறான் ஆணையமாக கடவுள் சமைத்தார். இந்த சாபத்தாலே ஞானமாக பிறந்தாலும் நினைவு இருந்தபடியாக பெருமானத்திலேயே மிகுந்த பக்தியுடைய பெருமானை உட்படாத அப்படிப்பட்ட சமயத்திலே எங்கேயும் பஞ்சம் ஏற்பட்டு அவன் என்ன பண்ணினான் என்றால் வருஷம் மழைக்கான வறட்சி ஏற்பட்ட காலத்திலே புஷ்பம் எங்கே கிடைக்கும் தேடி கொண்டிருந்தது. தாமர புஷ்பங்கள் நெடுங்காலமாக சுனையிலே முதலை இருந்தது. ஒரு ஆணையுடைய கால் கிடைக்காதா ஆணையுடைய கால் கிடைக்காதா என்று இருப்பது அந்த முதலை. ஏனென்றால் ஒரு வெறியான நதியிலே தபஸ் பண்ணி கொண்டிருந்த போதோ நந்தரவன் தன் பத்திகளுடைய இலக்கடவன் பாதுகாப்பை முடிக்க அவர் சமைத்து விட்டார். முதலையாக பூவிக்கிற கந்தர்வனாக அந்த சிறையிலே அந்த மடுவின் அந்த பொய்கையிலே முதலையாக இருக்கிறான். எந்தைய தினம் ஆணையுடைய காலத்தில் பிறகுதான் வழியாரே ஆணையுடைய கால்களை மாற்ற காக்க கிடந்தான் சத்தமான பொய்கையிலே இருக்கிறது என்பதை அறியாதவர் என்றாழ்வான் அங்கே ராமரை பறிப்பதற்காக இறங்கிய காலத்திலே முதலையாலை முதலையுடைய மாயாலையுடைய கால்கள் நம்பப்பட்டு கஜேந்திரன் கரைக்கெடுத்த முதலையாக உயிர்கெடுத்த தன்னாலே முடியாத போது அது மூலவே பெருமான அழைக்க அந்த பெருமான நேரடி முதலையில் ஆணையில் குறிப்பித்து முதலையிலேயே ஒன்றும் இந்த ஆணையிடத்திற்கு இந்த புஷ்பத்தை அந்த புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டார். கூப்பிட்டது இருக்கா இந்த புஷ்பம் வாடிய பெருமான சமர்ப்பிக்கும் உடனே பெருமான வைத்தான். கண்ணா அந்த ஆணையிடம் பெருமான இடத்திலே மூட்டி இருவிரைவாக வந்து அந்த விடுவிற்கரையிலே வந்து அந்த புஷ்பத்தை பெற்று வந்தான். பணிவும் கஜேந்திராழ்வானை ஏற்று கொண்டு குமாரணம் இருந்தவன் அதாவது கண்டனவன் கலனத்திரவனை எதனையோ மனிதர்களை தீவி அழிக்கப்படும் அவரை முடிந்தவர்களாமையாலே போகிறவர்களால் திரும்பி வந்து என்ன அத்தனை பேரும் மிச்சம் வைக்காமல் முடித்து பெறுகிறான். அவர்களை வெல்விட வேண்டிய வாங்கி வியாஜத்தாரை கடைபிடித்து அவரை நெறியவன் நினைத்தான். கூறரை அனுப்பி கடனை விமூத்த வரவழைக்கிறார். அங்கே வாசலிலே வாயிலே கொலையாளர்கள் மதவேற்றி வைத்திருக்கிறார். அதன் மன்னர்களை வைத்திருக்கிறார். அந்த ஆணையம் கூட்டவணிந்த தீவனை அந்த யானையுடைய குறித்து
நானே கடிலே அங்கேயும் அதை அகழ்படுத்தி கடைசியாக வளராமல் பெருடைய கடன் பெருமான் நானே மந்திரத்தில் அடிக்கும் நானே கொண்டான் உருவாரணம் இருந்தவன் மலை அந்த பெருமான் ஒரு யானை தான் கஜேந்திராயுடன் யானை பார்த்தான். இன்னொரு யானை ஒரே யானையை கொண்டான். அழகாப்போதான் இப்படி ஒரு யானை தான் யானை நான் இந்த எம்பெருமான் எழுந்தொழில் கடன் பெருமாள் எழுந்தொழில் அழகாக மலை அழகாக பெருமாள் இந்த திருமாலயம் பார்ப்போமானால் யானைகளை உடைய மலை திருமாலயம். இப்படிப்பட்ட மலையிலே பருவமாரணம் கருவமாரணம் தம்படி புறந்தோ கடல் வண்ணம் திருவானை. இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணியனை அதனுடைய வேடை ஊழல் ஏற்பட்டது, பிரணயகராக ஏற்பட்டது. அதாவது அஞ்ஞானிகளுக்கு கழிவு என்ற பெயர், விஞ்ஞானிகளுக்கு பிடி என்ற பெயர். இந்த விஞ்ஞானியை பிடி என்ற விஞ்ஞானை என்ன பண்ணித்தான் அவருடைய நிறத்தை பார்த்தால் இது வேறு விதமாக இருக்கின்றது. சந்தேகம் பிரிந்து செல்கின்றது. இந்த ஆண்யானை விட்டு பிரிந்து போகின்றது. ஆண்யான பார்த்து எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் உபாயங்களை எல்லாம் மேற்கொண்டது. முடிந்து தேரடையிலே ஓய்த்து கொடுத்து பாருங்கள். இதற்கும் அது கட்டானது. பிடி என்றால் பெண்யானை. பெண்யானையானது ஆணியானை விட்டு போகிற ஆணியான பார்க்கும். கடல் வண்ணம் திருவானை அழகரமே நீ என்னை விட்டு செல்ல ஆகாதே என்று சொன்ன உடனே அழகரமே ஆணின்னு சொல்லும் உடனே அப்படியே வேலை தாங்கி போவாலேனா திரும்பி வச்சு சேர்ந்து விட்டதாம். இப்படி கருவாரம்படி புறந்து கடல் வண்ணம் திருவானம் கடல் வண்ணம் அழகமே அழைத்து சொல்லுடனே வேண்டும் வந்து அந்த அம்மையாருக்கு சேர்ந்து கொண்டது என்று அனுபவிக்கிறார் ஆய்வார். இப்படிப்பட்ட தன் புரிந்த மாதிரி சோலை பெரியாருடைய பாயுரத்துடைய பின்வாங்கி அப்படி பின்னிரண்டு அடிகளை புறத்தாய்வான் அப்படியே விசுவாசமாக ஆக்கியிருக்கிறார். மாற்றியிருக்கிறார் புறத்தாய்வான் சுந்தரவாசவத்திலே. அப்படிப்பட்ட அந்த வந்து சேர்ந்தது கடினமாக ஒன்றாக கூறினா அழகமே சொன்ன உடனே அப்படிப்பட்ட மலை கேட்டால் இந்த திருமாலின் என்ன காட்டுகின்றார் ஆழ்வார். மேலே அடுத்த பாட்டு மேலே அவதார பகவந்தான் செய்வான் ஏன் வந்த மந்தரை அதை ஆவர்த்தனமும் அமரர்களும் வரும் செவித்திருக்கும் திருமாலின் செய்யக்கூடியவர் யாரு? நம் மன்னர்கள். நம் மன்னர்கள் சுதந்திரர்கள், அபிகரிக்க பரதந்திரர்கள். யாரு? சாணூரன், கோபசலன் மன்னர்கள் அபிஷேக பரதந்திரர்கள். சுவாதந்திரம் கிடையாது. அபிஷேகங்கள் கண்ணனை முடிக்கவாறு நியமித்திருக்கிறான். அவள் அப்போது கண்ணனை முடிக்கவாறு ஆணையிட்டிருக்கிறான். அவன் என்ன ஆணையிட்டார் நியமனம் செய்தார், கட்டளையிட்டார். செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய மன்னன்
முடியாதுன்னு இருந்தா வருமா இவர்களுடைய தோள்களை அவசியம் இவன் கையில அண்ணோடு சண்டை போட்டால் புகழாவது கிடைக்கும். இவன் கையில மாண்டு போனாலும் கிடைக்காது. அந்த கடனோடு வந்து சண்டையிடும் மாண்டு போனாலும் அண்ணோட சண்டையிட்டா நாம் ஜெயிக்க முடியாதுன்னு அவர்களுக்கு தெரிந்தாலும் இவன் கையாலே மாண்டு போவதை அனவை எடுத்து போவதே அவர்கள் சொன்னார்கள். அந்த கம்சன் எங்கென்று செய்யக்கூடியவர்கள் கம்சன்படியினாலே என்று எதிர்த்து வந்தவரை துணிந்து தனது எதிர்த்து வந்தார்கள். அவர்கள் பயமில்லாமல் துணிந்து எதிர்த்து வந்தார்கள். எங்கிலே துணிந்து பிற்காலியாக பின்வாங்காமல் எதிர்த்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களை குற்றீராக்கி விடவில்லை. அவர்கள் ஒரே அடியாக முடித்தான் நடந்தது. எல்லாரையும் முடித்திரும். ராமனை போல கிடைக்காது. நான் முதல் போரிலே பிறந்த மாரீஜனை விட்டு வைத்தான். மாரீஜனை விட்டதான் பின்னாடி ஆறாவது பெரிய ஆபத்தை விளைவித்தான், துன்பத்தை விளைவித்தான். அதே மாதிரி சூர்பனத்தையும் கொல்லாமல் விட்டான், அகம்பனனையும் விட்டான். போலே இல்லாமல் கடனின் பெருமான் என்ன பண்ணான்? அந்த மலர்களை முடித்தான். ஒரு சபம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் ஒன்னாவது ஆச்சரியத்தை சாந்தனிதோ என்ன சாபத்து தெரியுமா? அந்த மலப்பூர்களுக்கு முன்பாக கடனின் பெருமான் அந்த பூலினிடத்திலே சந்தனத்தை காட்டு பெற்றுக் கொண்டான். சந்தனங்கள் அவை என்ன தெரியும்? அந்த இளம்பைகளை கொடுத்தான். இந்த பாத்திரம் இது வந்து செண்டு சேர்த்திருக்கு. அதாவது செயற்கையான ஒரு நறுமணத்தை சேர்க்கிற சந்தனம் இது எனக்கு வேண்டாம். அடுத்த ஒரு சந்தனத்தை இது செருக்கு தான் தோணுது, எனக்கு வேண்டாம். ஆச்சரியப்பட்ட இந்த பயன்படுத்தி இடப்பணிகள் சந்தனத்தை பாசி தெரிகிறதே, வித்தியாசம் எல்லாம் தெரிகிறதே, இது எது நல்ல சந்தனம் பார்த்து இந்த சந்தனம் தான் கேட்ட அவளும் இவர்களுக்கு இந்த சந்தனத்தை பூசி விட்டாளாம். இப்படி அவள் பூசிவிட்ட அவையும் தான் சந்தோஷம் ஏதானுமே இப்படி ரெண்டு பேர் நம்பி முட்டதிரான இந்த தமிழ்நாடு சந்தனத்தை கொடுக்கமான கோயில் சார்ந்து போல சந்தனத்தை அவள் பூசி விட்டார். இந்த சந்தனத்தை பூஜிட்டு வந்தவன் சந்தனத்தை பூஜிட்டு கொலையாக ஒன்று அந்த மன்னனோடு கற்போர் புரிந்து அதன் பிறகும் அப்படி கற்போர் புரிகிற காலத்திலே இந்த சந்தனம் அழியாதபடியாக போர் புரிந்தான மன்னனோடு எனக்கு நாம் சத்தமடைந்து விட்டதான போட்டு வந்த காமின் சத்திரம் கொண்டு விடுவார்கள். ஆகினால் சந்தனம் பூஜை உடனே அவள் பாதுகாப்பு சந்தனம் பூஜை கோவிந்தர்களாக திருவீதியிலே செல்வதை அவர்கள் நாம் பார்த்து அகப்பட்டிருக்கிறார்கள். ஆகினாலே சந்தனமானது அழிந்து போயிட்டால் அவர்களிடத்திலே முகம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். வேறு விதமாக திருவுள்ளம் ஆகினாலே கட்டணம் இந்த சந்தனம் அடியாத முடியாக அவர்களோடு மன்னர்களை பிடித்திருக்கிறார். அந்த சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தினால அந்த பெருமாள் எழுதிய ஆபத்துக்கு ரட்சகமாக இருக்கக்கூடிய தனம் ஆறுந்த அழகர்தான். அப்படி என்னை கருதி அமரர்களும் அதாவது தேவர்களும் நன்மொழிவர்களும் இவர்களும் உபயபாவனான பிரம்மாதிகள் கர்மபாவனை கர்மபாவனை இரண்டையும் பெயர் தேவர்களும் கர்மபாவனைகள் தனகாரி கல்விகளும் சேவிக்கும்படியான ஆபத்தனம் நச்சிட்டால் அதுக்கப்புறம் எப்பொழுதும் பெருமான் சேவித்துக் கொண்டுதான் இருக்கணும். அப்படிப்பட்ட பெருமானை முனிவர்களும் அமர்களும் நிரந்தரமாக சேவிக்கும்படியான சேவித்திருக்கும்
அடுத்தது 7வது பாகம். மன்னர் மருகமை புனந்தார் பொருளே முன்னங்கு வித்தவன் மலை மன்னர் பெருமானை அறிவிக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடியதான குணத்தை அறிவிக்கிறார். பெரிய அதாவது குருக்ஷேத்திரத்தை குறித்து ஏரோட்டி கொண்டு சொல்ல முடியுங்கன்னா நடந்திருக்கிறது. அப்படி செல்கிற பொழுது ஒரு இடத்துல பாலவனத்தை தாண்டி செல்ல வேண்டி இருக்கிறது. எங்கேயும் தீர்த்தம் கிடைக்கிறது. அந்த குதிரைகள்லாம் சிலாசித்து போயின. தாகமானது இந்த குதிரைகளுக்கு ஏற்பட்டது. கேட்குதிரைகள் அதனுடைய கேட்குதிரைகள் விடாது. பொழுது கடந்து பார்த்தான். கடினமான ஸ்தலத்திலும் தரந்து அறிமுகனாலே அர்ஜுனா இந்த இடத்துல கீழ்பட்ட ஒரு இடத்தை காட்டி இந்த வாரணாஸ்திரத்தை பிரயோகம் அழகாக மேலே கிளம்பி மேலே தீர்த்தம் வந்தது. அதிலே குதிரைகள் தீர்த்தத்தை பருகினான். ஆண்டவர்களும் தீர்த்தத்தை பருகினான். குதிரைகளும் தீர்த்தத்தை பருகி அதோடு புரட்டி எடுத்து குதிரைகள்லாம் நீராட்டி புரட்டி எடுத்துக்கொண்டு சேர்ந்து அதன் பிறகு குதிரை கட்டி மீண்டும் புறப்படுகிறார்கள். போறவர் விஷயத்தை சேர்ந்தவர். அதாவது சில பேர் தெரியாம குரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் போறவர்கள். அது போல ஆண்டவர்களும் போகிறவர்கள் தான். போறவர்களும் போறவர்கள். அதாவது குருவிட வம்சத்துல பிறந்தவர்கள் தான் 2 பேர். ஆனா இவர்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கிரகத்துக்கு தீர்த்து காட்டுவர்கள். அவர்களுக்கு போறவர்கள் எழுதிய எல்லாருமே அத்தனை குரு வம்சத்தை சார்ந்தவர்கள். போறவன் சில இடத்துல அர்ஜுன குறித்து கூட கடன் பிரயோகம் பண்ணியிருந்தான். ஆகையினாலே இந்த கௌரவர்கள் குழம்பி போயிட்டார். வைத்து எரியறது அவர்கள் ஐயோ இப்படி அவசிய பட்சபாத்தியாக அர்ஜுனனுக்கு பட்சபாத்தியாக அந்த கடன் இருக்கிறாங்க. இவர் இவ்வளவுதான் வாடகை சேர்ப்பவர்கள் விசாரித்து போய் அங்கேயே அதெல்லாம் மயங்கி விட தரம். இந்த தருணத்திலே இதே நம்ம தண்ணீர் கிடைக்கிற ஒரு இடத்திலும் கூட ஜலப்படியாக பட்டுவிட்டாமல் இந்த கடன் பானகல்லா என்ன இடத்திலே புறப்பட நீர் கிடைக்கும்படியாக இருந்தார். பட்சபாத்தியமாக இருக்கிறார் வைச்சரிக்க அவர்கள் மன்னர்கள் மருத்துவம் வைத்து அப்படிப்பட்ட கண்ணன் பெருமாள் குதிரைகளை இவருடைய பட்சபாதம் தெரிகிறது. இப்படி இவ்வளவு பட்சபாத்தியாக இருக்கிறானே, இப்படி கண்ணன் பட்சபாத்தியாக இருக்கிறது அப்படின்னு நாம் எப்படி செய்வோம் என்று அவர்கள் கொள்ளும்படியாக செய்தான். என்னால் எவ்வளவு ஈடுபாடு பட்சபாதம்னா விடாதன்னு அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறாங்களோ. பொதுவாக அந்த காலத்திலேயே கௌரவர்களுக்கு அதாவது துரியோதனாதிகளுக்கு அப்படி எல்லாம் கொண்டவர்கள் அவர்கள் இருந்ததே போதும். என்ன சொல்றான், நான் ஆயுதம் நான் அதை விட மாட்டேன்னு சொன்னாங்க. தேர் நடாதுவதே செலுத்தி இருந்ததே போதும். கையும் உழவோடு நடத்துவதே அதிலேயே இதுகள் விடுத்து விட்டான் கடனை பெருமான். இப்படியாக ஆயுதங்களுக்கு மண்டபங்களுக்கு குறிப்பாக சாரத்தினானே அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடியமான அதை இந்த ஜமானின் சோழத்தை ஏதே
கொண்டாடு மலை மனவேந்தோ மறையன்கிற நான்கினாலே கொண்டாட மறை திருமால் மறை என்று அந்த விளைவிடர் முடியாடுவார். அதாவது அதாவது கொலைக்கு பரிசனமாக கருத்தியாக இருக்கக்கூடிய கூர்மையான வேலை உடையவன் அது மலையஜமானது. ராஜரீதி கொலையாக தர்மயுத்தமே செய்கிறவன் தபஸ்வரத்தாலே அதாவது அரிசித்தரம் பெற்றி ஒரு விமானம் ஆகாய விமானம் ஆகாய விமானம் சொல்றதை காட்டி இப்படி கூட சொல்லலாம். சேரில் காட்டி அதனால அந்த கேரளூர்ல செல்வானல்லவா ஒரு அரசன் பூமிகளிலே உதவி உண்டான். பல போலே மேலே சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் யாரே உடையப்பான். அவன் என்ன பண்ணினான்னா நித்தியப்படி கங்காஸ்தானம் தினப்படி புறப்பட்டு ஆகாயமானமாக சொல்லி கங்காஸ்தானம் பண்ணி விளைவித்த பொழுதோ விவாதத்தினை செய்தோ அபரங்கமான அப்படிப்பட்ட மலையத்வஜ பாண்டியன் என்ன புறப்படுகிறார். புறப்பட்ட என்னுடைய தூரத்திலேயே என்னுடைய ஆகாயத்துக்கு போற உடனே என்னுடைய தேர் ஸ்தகிதமாக தடுக்கப்பட்டு தொழிலாளர்களை நிழலை ஆரோக்கியத்தை நான் நகர முடியவில்லை. என்ன காரணம்? அந்த தேர் தடைப்பட்டது ஆகாயத்தில் சேர தேராம இதனாலே தடைப்பட்டது யோஜனை பண்ணிட்டான். அப்படி நினைக்கிற போதோ அதுக்கு ஒரு அசரீதி கழகரை ஆட்சியிலே சந்தேகம் ஏதோ தீர்க்க பெருமானை சந்திக்க வேணும் அப்படின்னு அதனால்தான் மேல போக முடியாம தடைப்பட்டிருந்தோம் கொண்டு அங்க அவனுக்கு ஒரு அசரீதி கட்டு நீ ஆட்சியிலே நீராட கடவுள் அசரீதி வேண்டும் பேர் தெரியாம நீராட முடியாது. என்ன பேர் அழகரே அதாவது அசரீதி போல அழகரே அவன் தெரிவிக்கிறார். இது நம்முடைய திருவடி ஏதாவது சாத்தின சிலம்பிரிஞ்சு வெளியினர் ஆறு பிரம்மாவானவர் குடிவிளக்கின மதத்திலே அது சிலம்பினை வெளியிட்டாய் சிலம்பாறு சிலம்பாற்றிலே விளையாடி அழகரை சொல்லிட்டு அதன் பிறகு வேண்டாம் இந்த பெருமானுக்குதான் சொல்ல வேண்டும். பெருமான் கற்பனை செய்து அதாவது பூர்வசனுடைய பிள்ளை இந்திரன் ஆந்திரனுடைய பானம் மலையனானவன் அழகரத்தில் ஈடுபாடு கொண்டு கற்பலகை பெருமானை செய்தான் என்று தென்னன் கொண்டாடும் மலையினே பெரியாழ்வார் இவனை மலைத்தேவாழை உமாழ்வார் மாத்திரம் அல்லாமல் புறத்தாழ்வார் தர்வாபுரத்திலே இதமிமே மலைய சுந்தரா சரண சம்ஸ்கிருதமா என்னை புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அதன் பெருமான் தானே செய்த மறை வலிய தன்னிடத்திலே வலிய திருவடியை ஆட்படுத்திக் கொண்டான். மறைவை அமனாக எம்பெருமான் தானே அவனை தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டான், அவனை ரட்சித்தான். அப்படி எம்பெருமான் நாம் பிரார்த்தித்துதான் ரட்சிக்கிறோம். இந்த மேலு விழுந்தும் கூட ரட்சிக்கக்கூடிய பெருமை யாருக்குன்னா அழகருக்கு தான் ஸ்வயமேவ சுந்தரா சரண ஈராகவே நீ தாமாவே அவனை ஆட்படுத்திக் கொண்டிருந்த மறையை ஆழ்வான் இருக்கிறார். அப்படி அவனை ஆட்கொண்டவரான அழகர் என்ன கொண்டாடும் அப்படிப்பட்ட மலைப்பிய கொண்டாடும்படியான அழகர் அவருடைய திருமலை திருமாலின் சோழமலை
அவர் எழுந்ததுடைய அரை திருமாறி போன வரை என்னை காட்டினார். 7வது பாத்திரத்திலே மேலே 8வது பாத்திரம் செல்வன் பொன்மனை அருந்தாய் பரிமண்டுகள் பாடும் தன்னிடத்திலே வந்து கிட்டாத அரசர்களை மன்னரை யாருக்கு தந்திட்டார்? அழகனிடத்திலே வந்து கிட்டாதவர்கள், எதிர்மாறி பாராதவர்கள், தண்டத்திலிருந்து சேதப்படுத்துறாங்க அரசர்களை. பெருமாள் கூடு கலக்கி அவருடைய யுத்தத்தை எல்லாம் உலகி அவர்கள் எப்படி இருக்கா? அவருடைய நகரத்திலே யோகஸ்தானங்களை ஏற்படுத்திய போது விலட்சணமான நகரங்களிலே விலட்சணமான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவருடைய யுத்தத்தை கொடிய காட்டிலே அதாவது அவர்களை ஊக்குவிக்குவான். என் நாட்டிலே விலவனுக்கும் சென்று சஞ்சரிக்க முடியாத புதிய காடு, அடர்ந்த காடு, புதிய காடு. நாட்டிலே இடத்திலே வந்து சேராதவர்களாக இருக்கிறார்களே அவர்களை அன்பருமா அவர்களை புதிய காட்டிலே செல்லப்படியாக ஊக்குவிக்கும். அதாவது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்களா புதிய நாட்டிலே சௌக்கியத்தை பற்றி காதப்பறையில ஆனவட்டம் அடக்க சொல்லுவான். அப்படிப்பட்ட புதிய காலங்களில் அரசர்கள் இந்த அழகரான அவர்களுடைய இருப்பிடத்தை குறைந்து அவரும் வேணாம் சரியான நிலையிலேயே வந்தால் ஆயிரம் தன்னை பின்தொடர்கிறாரோ அச்சத்தாலே முக்கியமான நேரான பாதையை எட்டி சிற்றடிப்பு பாடை உடைந்து போக்குவடியாக கொண்டவர். இதுதான் இங்கே போக்குமான காட்சி சிற்றடி வழியாக அவர்களை போட்டிவிடுவர். அப்படிப்பட்ட செல்வன் திருமால் பெருமான் எழுந்திருக்கும்படியான அதை சிறந்த வகை திருமாலை வரை அருகாம் ஆயிரம் சொல்லி 6 காலங்களை பெருமானுடைய 1000 பிரணாமங்களையும் சாஸ்திரநாமங்களையும் எவ்வளவாவது பிரணாமங்களையும் ஆலையிலே பெருமானின் சித்தாலையிலே பொழுதிலே பெருமானை மதுபிரதம் பேரு மதுபத்தான் எம்பெருமானைத்தான் அனுபவிப்பார்கள். அடியாரும் பெருமான் இந்த மண்டுகளுக்கு சட்பதத்துக்கு 6 கால்கள் அது எல்லாமே சட்பத சட்பத 6 பதங்களை கொண்டதான ஏகத்தையே ஒட்டி இருப்பவர்கள் அடியார்கள். நாராயண சரணம் நாராயண சரணம் பத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று ஆரம்பங்களை கொண்ட சட்பதங்களை கொண்டதான இருப்பவர்கள் அடியார்கள். இவர்கள் வங்கிகளை பொறுப்பானாழ்வார் அம்பினாழ்வார் இவர்களுக்கு கொண்டவர்களான வங்கிகளைத்தான் அப்படின்னாலே இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட திருமாலின் சொன்னை சொல்லப்படும்படியான திருமாறு 8வது நேரே 8வது கொடுத்து அபத்தனம் அப்பன்
அதாவது முதல் யூனியிலே பிறந்திருந்தாலும் எவ்வளவுடைய அடியார்களிடத்தில் எம்பெருமானத்தில் பக்தியோடு கூடியவர்களாக சில பூதங்கள் இருக்கின்றன. அவை என்ன செய்யுமா? ஆஸ்திகர்களாக இருப்பவர்கள், அதாவது பாதையை விபாகம் பண்ணி அறியக்கூடியவர்களுக்கு கைவிடத்தக்கது என்று அறிவுவர்களான அடியார்கள் சீவைத்தவர்கள் அவர்கள் எல்லாம் வந்தார்களே என்றால் அவர்களை சேவிச்சுட்டும் மறைந்து வருகிறோம். அதே நாஸ்திகர்கள் இந்த மலை வந்தார்களே என்றால் பாதையை விவேகிக்கிறார். கைவிடத்தக்கதையும் புரியாதவர்களான ஜனங்கள் நாஸ்திகர்கள் ஏகபோட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்தார்கள். பூதங்கள் என்ன பண்ணுமா? அவரை என்ன பண்ணுமா? சும்மாவோட அவயவங்கள் சிகழ்படியாக நெய்ய குட்டைக்கு அவர்களுடைய ரத்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு இந்த சிங்காபாரத்தை அவருக்கு சமர்ப்பித்து இவைகள் பருவமாக பூதங்களாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட பூத்தம்னா, இந்த சோமசர்மம் பிரமராட்சன் அந்த காலத்திலே கொடுப்பான். அம்பாண்டத்திலே 10 நாளா சாப்பிடல, நீ பெருமானை பாடியலை நம்பி இருக்கிறாய், ஆகையினால என்ன பண்ண போறேன், தனித்தனியை பிரித்து 2 கைவத்தை தாண்டி அதற்கு செய்ய போகிறேன் சொல்லுவான் அல்லவா? அது போல என்ன தேவதா இங்க இருக்கக்கூடிய புத்தங்கள் எல்லாம் வைஷ்ணவர்களை போல நாமரூபங்களை கொண்டு சிவைத்த பூதங்களாக தீர்ப்பு சொல்லப்படுகின்றன. அவை ஆகையினாலே அவை என்ன நாஸ்திகர்களாகவும் பெருமானத்தை பற்றில்லாதவர்களிடத்தில் அவர்களை நெய்ய குடைந்து அவர்களை அவயவங்கள் சிதறும்படியாக செய்து அவருடைய புத்தி கொண்டு சிவந்த ரத்தத்தை கொண்டு அவற்றை பானம் பண்ணக்கூடிய அமைகள் அதை அனைத்து பலி கொடுத்து எம்பெருமானிக்கத்தை சமர்ப்பிப்பான். எப்படிய கண்டாகரணன் என்ன பண்ணினான்? நவம் சவமிடம் என்ன பிராமணத்தை சமர்ப்பித்தா போலே அந்த அழகு புத்தை சமர்ப்பிப்படி சமர்ப்பித்து அங்கி பறி கொடுத்து அவத்தனம் அப்பன் இதனை அபத்தனமான ஆசீரித்து கொண்டிருக்கக்கூடிய மலை பூதங்கள் அங்கி பறி கொடுத்து ஆவர்த்தனம் செய்து அப்பன் இப்படி செய்யக்கூடிய பூதங்கள் இப்படி பெருமான் நாசிகளை குலைத்து பெருமானுக்கு பணித்து இருக்கக்கூடியதான இந்த விளக்கனுடைய இதே இந்திர கோபங்கள் என்பதுமான கனிவாயுப்பான் சிந்தும் புறவில் எதிர்மாறும் சொல்றது. இந்த மலையில் எங்கு வாழ்ந்தாலும் இந்த தாழ்வரைகளிலே இந்திர கோபங்கள் பட்டுப்பூச்சிகள் கையால் காணப்படுகின்றன. கட்டவே இருக்கு. பெருமானுடைய தெளிவாய் கொண்டிருக்கக்கூடியதான பெருமானுடைய அதரம் போலே இருக்கக்கூடியதான இந்த கோபங்கள் எல்லாம் எங்கும் பரப்பிருக்கும்படியான என் திருமாதிரி முறையை நான் 9வது பாஜத்திலே நேரே 10வது பாஜத்தில் 8 விட்டு விமலம் மலை பட்டி குடிகள் மாலமாய் எட்டிழைக்கும் எல்லா திசைகளிலும் 8 திசையிலும் பார்ப்போம். அவர்கள் கண்ணியத்தவர்கள் சங்கியாதராக இருக்கிறார்கள்.
உபகுணத்தாலும் அன்பகுணத்தாலும் விரிவுடைகளாக இருக்கிறார்கள். அவர்களை பெருமான் சாஸ்திரோக்தமான ரீதியிலே பரிசீலித்துள்ளார். அதாவது கண்ணன் பெருமான் நரகாசுரனை வதம் பண்ணினான். வதம் பண்ணின பிறகு அவன் இந்த லோகத்திலிருந்து கவர்ந்து வந்தவர்களை கொடுப்பதற்காக முற்படுகிற தருணத்திலே அவனால் சிறையில் அடைக்கப்பட்ட பெண்கள் அவர்களை பிடித்தான். 16,100 பேர் உலகத்திலே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். அவர்கள் காலத்திற்கு அடையாளம் அறிவிக்கலாம் என்று ஆஜப்பட்டு அவர்களை கொண்டு வந்து சிறையை அடைத்து வைத்திருந்தான். சிறை விடுவித்தான் கண்ணன். சிறை விடுவித்த உடனே அவர்களுடைய இருப்பிடத்துக்கு உங்களுடைய ஊருக்கு போகாமல் அவர்கள் நாங்கள் உன்னைத்தான் தியானம் பண்ணிக் கொள்வோம் என்று கண்ணவாய் பார்க்கைக்கு அழைத்து சென்று முறைப்படி பெருமான் விவாகம் பண்ணிக்கொண்டான். அப்படிப்பட்ட அவர்கள் விவாகம் நடைபெற்று அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாளிகையில் ஒவ்வொருதான் எடுத்து நிறந்த விளங்க வீட்டிலிருந்த வளம் அந்த விராட்டிமாரோடு எழுந்தொழிதான் பார்த்த விராட்டிமாருடைய திறனாகவே இருந்துதான் அவருடைய திறனின் பிரகாசமாக இருந்துதான் துவாரகையிலே. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவருடைய தன் வியாபத்தியோத்த எம்பெருமான் அவர்கள் நடுவிலே துவாரகையில் எழுந்தொழிந்தானாம். அந்த எம்பெருமான் அவன் தான் இவ்விடத்திலே இருக்கின்றான். இந்த எம்பெருமானுடைய மலை இந்த கணயம்பெருமானுடைய விபலம் எம்பெருமானுடைய திருமாலை இந்த மலையிலே கட்டிப்பிடிகள் மழை செய்யும். இந்த பிடிகள் கண்ணியானைகளாகவே விட்டப்படிகை தேவி பாடுகை மாறே பாடுகள் நாயகர்கள் அழிச்சோட்டே உணர்வை எட்டித்திரை ஆனந்தியின் திரியும். அதாவது இந்த சம்சேக ரசம் ஒற்றி கல்யாண அதை வைக்கிறார். ஆயிரத்திலே 16,000 16,108 தெய்வமாரோடு அனபெருமான் இருந்தானே. இந்த எம்பெருமானுடான மலை இந்த மலை இந்த மலையிலே இந்த பிடிகளும் கலிகோள்மாக அடித்தீனா அப்படிப்பட்ட மலை தெந்திரமாரின் சோழ மலை 10 மலையே பிராப்தி இந்த சதியம் அவரை காட்டிலும் தத்விஷயத்திலும் சத்தியம் சிறந்த பெருமான காட்டிலும் முறைதான வஸ்துக்களே முன்னிடம் தவி நம்முடைய சம்பந்தம் பெற்ற இந்த மலைதான் பரவாழ்வார். இந்த கடைசியாக நிகமத்திலே பலர் செடி தலை கட்டுகின்றார். மருதப்புழலில் மாலில் யோகல மனதத்தை கருதி உரையின் கடல் வண்ணம் அம்மா விரதம் கொண்டேற்றும் இடிபுட்டூர் கருவிலை மருதப்புழலை மருதப்புழலில் மாறி அதாவது மருத மரங்கள் மருத மரங்கள் இந்த மருத மரங்கள் நெருங்கி இருக்க சோலைகளை புழில் மருதமரைகள் மரங்களே நிறைந்திருக்கும் சோலைகள் சோழர்களை முடியுமா? வினைகள் பரவாயில்லை எத்தனை சோழர்கள் எத்தனை சிலைகள். அப்படிப்பட்ட இந்த திருமாரங்களே அர்ஜுன மரங்கள் இருந்த மருத மரங்கள் இருந்த சோழர்கள் இதே ஆபரணமாக தலைக்கு வழங்குகின்றன. பெருமான் விழுந்துள்ளான். இந்த இதுவே நமக்கு வாஸ்தானம் விரும்பிய பெருமாள் எழுந்துள்ளார். ஏன் அப்படின்னா நங்கள் அம்மாள் வந்திருந்த நங்கள் ஆழ்வார் இந்த மலையை பெருமாளுக்கு வந்து பெருமாள் விடவே மாட்டான். ஏன் விட மாட்டான்? அவரை பெருமாளும் சோழமலையை மாசம் என்பது எம்பெருமானுக்கு சாதனம். பெருமானுக்கு திருமாலை சாதனம் உபாயம் தாபகம். இதுக்கு தாபகம் என்னன்னா பெருமான் வாதத்தை சாதனமாக அவர் சாத்தியத்தை அடையும். எது சாத்தியம் என்றால் ஒரு ஞானியுடைய ஹிருதயம் இருக்கிறது, நம்மாழ்வாருடைய ஹிருதயம் இருக்கிறது, சாத்தியம். நம்மாழ்வார் போன்ற ஞானிகள் அவருடைய மனசிலே இடம் பிடிக்க வேண்டும். மனசிலே இடம் பிடிக்க வேண்டுமான கர்மத்தே இருந்தால் ஆகாது. காரணம் வைத்தார் என்ன பண்ணணும்? ஜீவாத்மாக்களை கைக்கொள்ள வேண்டுமானால்
ஞானிகளை பெற வேண்டுமானால் என்ன பண்ணணும் எம்பெருமான் அங்கிருந்து வந்து இங்கே இருக்கணும். அதற்காகத்தான் எம்பெருமான் திருவாரூர் மலைக்கு தங்கியிருக்கிறான். ஜீவாத்மாக்கள் கிடைக்க மாட்டார்கள். நீ எதிர்பார்ப்பு அப்படி திருத்துவதற்காக ஒரு சேதம் கிடைக்க மாட்டானா என்று கேட்டவர்கள் எதிர்பார்ப்பு மலையிலே தவம் செய்வார்கள். கிரிமத்திலே தவம் செய்வார போல அந்த மலை திருவாரூர் மலையிலே சொல்லியிருக்கிறான். ஆழ்வாரம் கிடைக்க மாட்டார்கள், போன்றவர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று பெருமான் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். விதேசமாக திருமாலின் பெருமானுக்கு பெருமானுக்கு சாந்தனத்துக்கு சாத்தியமானது ஜீவாத்மாவுடைய சேத்தனுடைய ஞானி வந்து கதை ஆகையினால இருக்க வேண்டும். உறுதியோட பெருமான் இந்த உணவாக கெட்ட மாட்டான். தருதி முறைகள் நகார கடல் வண்ணம் கடல் போன்ற வண்ணத்தை திறத்த உடைய சுபாவத்தை உடையினர் என்பதனால் இந்த எம்பெருமான் அழகர் கள்ளழகை பரமசுவாமி என்னும் அழகையும் சொல்லப்படுத்தியான பெருமானை விரதமோடு ஏற்றும் திருவுருவரான பெரியாழ்வார் அவருக்கு என்ன விரதம்னா திருப்பல்லாண்டு பாடுகையே பிரதமாக கொண்டதை பெருமானை மட்டும்தான் ரதம் உபந்திர இடங்களை சொல்லப்பட்டா எபெருமானுக்கு எம்பெருமானின் அன்பு எபெருமானுக்கு வித்தியாழ்வார் அவர் இந்த எம்பெருமானின் எந்த வந்தம் பிரதம் என்று கொண்டு இந்த எபெருமானை குறித்து குறிப்பாக இந்த திருமொழியிலே இந்த திருமலைக்கன் திருமலைக்கு திருமலை திருமலை அப்படிப்பட்ட அந்த உயிரித்தன் சொல்லான இந்த திருமொழியை அபித்தாயமாக செல்லுபவர்கள் கண்ணன்களை இணை காண்பர். சொல்லமான கண்ணன் பெருமானுடைய திருவுடைகளை கண்டு அனுபவித்த பெருமாள் கைப்பற்றினார். இப்படிப்பட்ட அற்புதமான திருச்சி இந்த எதிரி இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. தியற்றவந்த நாராயண தொடரிலே ஏதோ பரம குப்பையோடு அடியேனுக்கு இந்த 2 திருமொழிகளை சொல்கிறார்கள். பெரியார் அனுபவித்த உபதேசங்களிலே அதிகம் பெற்ற போட்டியில் வழக்கமாக இன்னும் பல விதேசங்கள் இருக்கும். அதெல்லாம் பெரியார் விதேசத்துக்கு முதல்ல பதிகம் பாட்டிற்கு இந்திரனோடு திருப்பதியிலே திருவள்ளருக்கு பதிகம் பாடினார். இதன் பிறகு திருமாலிருக்கும் இங்கேதான் பதிகம் அதிகமாக ஆரம்பிச்சது. 10 பாடங்களும் ஒரு திரு என்று பார்த்தார். முதல்ல அதிக பிரமுகத்துல அது திருவள்ளரைக்கு அடுத்து திருமாலிருக்கும் மலைக்கு இந்த 2ஐயுமே அடித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தெரிவிக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீமத் வேதமார்க்கம் 8வது ராஜாக்கு தேவேந்திராச்சாரியார் ஸ்ரீராஜராஜாதிராய் இருக்கக்கூடியதான சுவாமி சுவாமி அவர்கள் வாய்ப்பினை கொடுத்து உறுதி தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார்